இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த காலத்துல ஒரு திருமணம் செய்யறதே பெரிய விஷயமா இருக்கக்கூடிய நிலையில 1, 2, 3 அப்படின்னுட்டு பல பேரை திருமணம் செய்த பிரபலமான 10 தமிழ் நடிகர் நடிகைகள் இருக்காங்க. அவங்க யார் யாரு, அவங்க எத்தனை திருமணம் செய்திருக்காங்க, அப்படி அவங்க பல பேரை திருமணம் செய்வதற்கு காரணம் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வெளிவராத அந்த மர்மங்கள் என்ன, ரகசியங்கள் என்ன அப்படின்ற மாதிரியான பல அதிர்ச்சிகரமான உண்மைகள்லாம் வெளியாகி இருக்கின்றது. அதைவிட அந்த 10 நடிகைகள் யார் யாரு அப்படின்ற மாதிரியான ஏகப்பட்ட அதிர்ச்சிகரமான உண்மைகள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமா துறையில் வெற்றி பெற்று ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய எத்தனையோ பிரபல நடிகர் நடிகைகள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய திருமண வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாமல் பல தோல்விகளையும் படு தோல்வியையும் சந்தித்து அவமானத்துக்கு ஆளாகி இருக்காங்க. அதே மாதிரி முதல் திருமணம், 2வது திருமணம் மட்டுமல்லாமல் 3வது திருமணம் வரைக்கும் கூட போயிருக்காங்க. அப்படி யார் யார் எந்தெந்த பிரபல நடிகர்கள் 1, 2, 3 அப்படின்ட்டு நிறைய பேரை திருமணம் செய்திருக்காங்க அப்படின்ட்டு தெல்ல தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது நடிகர் கமலஹாசன் அவர்கள். நடிகர் கமலஹாசன் அவர்களை பற்றி நாம் சொல்லி தான் தெரிய வேண்டும் அப்படின்ட்டு இல்லை. தமிழ் சினிமாவின் மிக பெரும் நடிகர் அப்படின்னா அது கமலஹாசன் அவர்கள் மட்டும்தான். அதாவது அவருடைய நடிப்பு திறமையை யாராலும் குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மாபெரும் ஒரு நடிகன், மகா நடிகன் கமலஹாசன் அவர்கள். என்னதான் திரைத்துறையில் கொடிகட்டி பறந்தாலும் தன்னுடைய திருமண வாழ்க்கையில் கமலஹாசன் அவர்கள் படு தோல்வியை அடைந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு அவர் செய்த திருமணங்களே சாட்சி. உலக நாயகன் என்று போற்றப்படும் கமலஹாசன் அவர்கள் 1980களில் இளம் பெண்களின் கனவு கண்ணனாகவே திகழ்ந்து வந்தார். தமிழ் சினிமாவில் மிகவும் துணிகரமான மொத்த காட்சிகளை வைக்க தொடங்கியவரும் கமலஹாசன் தான். அதாவது கமலஹாசன் என்றால் முதலில் அவரது நடிப்பு திறமை பலருக்கும் ஞாபகம் வரும். அதற்கு அடுத்து பலருக்கும் ஞாபகம் வருவது அவருடைய அந்த காட்சிகள் தான். கமலஹாசன் அவர்கள் முன்னணி நடிகராக வளர்ந்து வந்த காலகட்டத்தில் பிரபல பரதநாட்டிய கலைஞரான வாணி கணபதியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இரு குடும்பங்களின் சம்மதத்தோட அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனால் அவர்களின் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் எழுந்ததாக சொல்லப்படுகின்றது. இந்த சமயத்தில் தான் கமலஹாசனுக்கும் பிரபல பாலிவுட் நடிகையான சரிகாவுக்கும் காதல் ஏற்பட்டிருக்கின்றது. இருவரும் திருமணம் செய்து கொள்ளாமல் சேர்ந்தே வாழ்ந்திருக்கிறார்கள். இது வாணி கணபதிக்கு தெரியவர கமலஹாசனை தடுக்க பார்த்திருக்கிறார். ஆனால் நிலைமை கைமீறி போக 1988ஆம் ஆண்டு கமலஹாசனும் வாணி கணபதியும் விவாகரத்து செய்து கொண்டனர். எனினும் இதே ஆண்டில்தான் கமல்ஹாசன் அவர்கள் சரிகாவை திருமணம் செய்து கொண்டார். கமலஹாசன் சரிகா தம்பதிகளுக்கு பிறந்தவர்கள்தான் ஸ்ருதிஹாசன், அக்ஷராஹாசன் என்ற 2 மகள்கள். ஆனால் இதில் பலருக்கும் தெரியாத ஒரு சங்கதியும் இருக்கின்றது. அதாவது கமலஹாசனுக்கும் சரிகாவுக்கும் திருமணம் ஆன ஆண்டு 1988ஆம் ஆண்டு. ஆனால் ஸ்ருதிஹாசனோ 1986ஆம் ஆண்டே பிரிந்து விட்டார். அதாவது கமலஹாசனும் சரிகாவும் திருமணத்திற்கு முன்பே பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் இணைந்து விட்டனர் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம். அந்த சமயத்தில் தான் மீடியாவின் வருகை அவ்வளவாக இல்லை. அப்படின்றதுனால இந்த விஷயம் அப்போது மிக பெரும் அளவில் பேசப்படவில்லை. ஒருவேளை இன்று அந்த சம்பவம் நடந்திருந்தால் சமூக வலைதளத்தில் மிக பெரும் பேசுபொருளாக கமலஹாசன் அவர்கள் மாறியிருப்பார். எனினும் சரிகாவும் கமலஹாசனும் கடந்த 2004ஆம் ஆண்டு விவாகரத்து செய்து கொண்டனர். அதன் பின் கௌதமியுடன் சேர்ந்து வாழ்ந்தார். ஆனால் அந்த வாழ்க்கையும் தற்போது தரைமட்டமாகிவிட்டது. கௌதமியுடனும் இருந்து கமலஹாசன் அவர்கள் பிரிந்து விட்டார். முதலில் வாணி கணபதியை திருமணம் செய்தார். அடுத்ததாக சரிகாவை திருமணம் செய்தார். அதன் பிறகு கௌதமியுடன் வாழ்ந்தார். இப்படி பல பேரை திருமணம் செய்து ஒரு திருமண மன்னனாகவே கண்ணனாகவே வலம் வந்திருக்கிறார் நடிகர் கமலஹாசன் அவர்கள்.
அடுத்து இந்த வரிசையில் இரண்டாவதா நாம பார்க்க போறது நடிகர் பிரபு. தர்மத்தின் தலைவன் அப்படின்ற படத்துல பிரபுவுக்கு ஜோடியாக குஷ்பு அறிமுகமானாங்க. அந்த படத்தில் இருவருக்குமான ஜோடி பொருத்தம் சிறப்பாக இருக்கிறது என்று ரசிகர்கள் பேச ஆரம்பித்தாங்க. அந்த படத்தை தொடர்ந்து வெற்றி விழா, மைடியர் மார்த்தாண்டன், சின்னத்தம்பி, பாண்டித்துரை, உத்தமராசா, மறவன், சின்ன வாத்தியார் ஆகிய படங்கள்ல இணைந்து நடித்தாங்க. இருவரும் தொடர்ந்து இணைந்து நடித்ததின் விளைவாக இருவருக்கும் காதல் என்ற பேச்சு அப்போது எழுந்தது. ஆனால் அது குறித்து எதுவும் பேசாமல் இருவருமே அமைதியாக இருந்தார்கள். மேலும் நடிகர் சிவாஜியின் தலையீட்டால் தான் அவர்களுடைய காதல் பிரிந்தது என்றும் ஒரு பேச்சு தற்போது வரை இருக்கின்றது. இந்த நிலையில் பிரபு அவர்களுக்கும் குஷ்புவுக்கும் திருமணமே நடந்து விட்டதாக டாக்டர் காந்தராஜ் என்பவர் பேட்டியளித்திருக்கிறார் சமூக வலைதளங்கள்ல. 80களில் நடந்த, அதாவது சினிமாவில் நடந்த பல விஷயங்களை அவர் பேட்டிகளாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படி அவர் சொல்லும்போது தான் குஷ்புவுக்கு கோவில் கட்டும் அளவுக்கு நம்ம ஊர்க்காரர்கள் வெறி பிடித்து அலைந்தார்கள். ரஜினிகாந்தே கொண்டையில் தாழம்பு, கோடையில் எண்ணப்பூ, குஷ்பு என்று பாடும் நிலைமைக்கு சென்றார். பிரபு குஷ்பு காதல் தலைப்பு செய்தியாக வரும் அளவு இருந்தது. காதல் என்று கூட தலைப்பு செய்தி போடவில்லை. இருவருக்கும் திருமணம் நடந்துவிட்டது என்று ஒரு பத்திரிகை தலைப்பு செய்தி போட்டுவிட்டது. அதற்கு பிறகு பெரிய ரகளையே ஆனது. அவர்கள் 2 பேரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படங்கள் கூட வெளியாகின. அன்றைய பத்திரிகைகளில் அது ரொம்பவே பிரபலமானது. அந்த விஷயம் எழுந்தபோது பிரபுவுக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகளும் இருந்தாங்க. இருவரும் இணைந்து நடித்த படங்கள் பயங்கர ஹிட் அடித்தன. குஷ்புவுக்கு பெரிய டிமாண்டே தமிழ் சினிமாவில் இருந்தது. அந்த நேரத்தில் அவர்களுக்கான திருமணம் நடந்தது. இருவருக்கும் நடந்த திருமணத்துக்கு பிரபுவின் முதல் மனைவியின் குடும்பத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்ற ஒரு தகவலும் இருக்கின்றது. அதற்கு மேல் போகக்கூடாது. அதற்குள் போனால் அது அவர்களின் சொந்த விஷயம். பிரபு குஷ்பு காதல் வரைதான் பொது விஷயம். அது முறிந்ததற்கான காரணம் இருவருக்குள்ளும் ஏற்பட்ட மனஸ்தாபம் என்றால் அது குறித்து நாம் பேசலாம். ஆனால் குடும்பத்துக்குள் நடந்த விஷயங்களை நாம் பேசக்கூடாது. ஏன்னா பிரபுவும் குஷ்புவும் தான் சினிமாக்காரர்கள். பிரபுவின் மனைவி சினிமாக்காரர் இல்லை. இதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனை வந்துடக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்ட்டு டாக்டர் காந்தராஜ் சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்லாமல் மிக மிக முக்கியமாக இருவருக்கும் திருமணம், அதாவது பிரபுவுக்கும் குஷ்புவுக்கும் திருமணம் என்ற தலைப்பு செய்தி போட்ட பத்திரிகையே அவர்களாக கொடுத்து தான் நாங்கள் இதை போட்டோம், அதாவது பிரபுவும் குஷ்புவும் கொடுத்து தான் போட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க விளக்கம் கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பது தான் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. குஷ்புவுக்கும் பிரபுவுக்கும் திருமணமே ஆகிவிட்டது. 4 ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்தனர் அப்படின்ட்டு பிரபல தெலுங்கு நடிகையான காக்கிநாடா ஷியாமலா அளித்திருக்கக்கூடிய தகவலும் பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவில் அதிர்வலைகளை கிளப்பி இருக்கின்றது. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடிகர் பிரபுவுடன் 4 ஆண்டுகள் குஷ்பு ஒன்றாக வாழ்ந்தாங்க. குஷ்பு மிகவும் நல்ல பெண். குஷ்புவும் பிரபுவும் ஒருவரை ஒருவர் ரொம்ப ஆழமாக நேசித்தனர். இதன் பின்னர் இருவரும் திருமணமும் செய்து கொண்டார்கள். ஆனால் இவர்களுடைய உறவுக்கு நடிகர் பிரபுவின் மனைவி சம்மதம் தெரிவிக்கவில்லை. இவர்களின் திருமணம் பிரபுவின் குடும்பத்தில் பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இதனை அடுத்து இருவரும் பிரிந்தனர். நடிகர் பிரபுவை பிரிந்த பிறகு நடிகை குஷ்பு மன உளைச்சலுக்கு ஆளானார். நடிகை குஷ்புவும் பிரபுவும் 1993ஆம் ஆண்டு போயஸ் கார்டனில் உள்ள அவரது இல்லத்தில் திருமணம் செய்து கொண்டார்களாம். ஆனால் பிரபு ஏற்கனவே திருமணமானவர். இதனால் அவருடைய தந்தை சிவாஜி கணேசன் இந்த திருமணத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். எது எப்படியோ அது இப்போது நல்லதாக மாறியிருக்கின்றது அப்படின்ற மாதிரி பிரபல நடிகையான தெலுங்கு நடிகையான காக்கிநாடா ஷியாமலா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குஷ்புவே பிரபுவுடனான அந்த உறவு குறித்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது ஒரு அழகான உறவு அப்படின்ற மாதிரி குஷ்புவும் பிரபுவுடனான அந்த உறவு பற்றி சொல்லியிருப்பது மிக பெரும் ஒரு சர்ச்சையை கிளப்பியிருப்பதோட அவங்களுக்கு திருமணமானது உண்மைதான் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா டாக்டர் காந்தராஜ் அளித்த பேட்டியிலிருந்தும் பிரபல தெலுங்கு நடிகையான ஷியாமலா கொடுத்த அந்த பேட்டியிலிருந்தும் அது மட்டுமல்லாமல் நடிகை குஷ்புவே சொன்ன அந்த விஷயத்திலிருந்தும் தெல்ல தெளிவாக விளங்குகின்றது.
நடிகர் பிரபு அவர்கள் 1982ஆம் ஆண்டு புனிதா அப்படின்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிகளுக்கு ஐஸ்வர்யா பிரபு என்ற மகளும் விக்ரம் பிரபு என்ற மகனும் இருக்காங்க என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இந்த வரிசையில மூணாவதா நாம பார்க்க போறது நடிகர் எம்ஜிஆர் அவர்கள். தமிழக அரசியல் வரலாற்றை கொஞ்சம் திருப்பி பார்த்தால் அதில் அசைக்க முடியாத இடத்தை பிடித்த பல வரலாற்று தலைவர்கள் இருக்கின்றனர். அப்படி மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த ஒரு தலைவர்தான் எம்ஜிஆர் அவர்கள். ஒரு நடிகராக இவரை ரசித்த மக்கள் அரசியல் தலைவராக அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினார்கள். அதற்கு முக்கிய காரணம் இவர் மக்களுக்காக அயராது உழைத்தார் என்றும் அவர்கள் நலனுக்காக அவர்களுடைய அதாவது மக்கள் நலன் ஒன்றே முக்கியம் என்று பல திட்டங்களை வகுத்து கொடுத்தார் என்றும் இப்படி மக்களுக்காக பல நல்லதை வாரி வழங்கிய இவருடைய சொந்த வாழ்க்கை திருமண வாழ்க்கை மிகவும் துயரம் நிறைந்ததாக மாறியது. அது மட்டுமல்லாமல் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் பல சர்ச்சைகளும் கிளம்பியது. அது என்னவென்றால் எம்ஜிஆர் அவர்களுக்கு 3 மனைவிகள் 3 பேரை திருமணம் செய்திருக்கிறார். அதில் பார்கவி என்ற பெண்ணை இவர் முதலாவதாக திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அந்த திருமணம் 3 மாதம் கூட நீடிக்கவில்லை. அவரின் மனைவி உடல்நலக்குறைவால் காலமானார். அதாவது முதல் மனைவி பார்கவி உடல்நலக்குறைவால் காலமானார். அதனைத் தொடர்ந்து சதானந்தவதி என்ற பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். ஆனால் அவரும் காச நோயினால் இறந்து விட்டார். அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்கள் ஜானகியை திருமணம் செய்து கொண்டார். ஜானகி ஏற்கனவே திருமணமானவர். இப்படி எம்ஜிஆர் அவர்களை சுற்றி பல சர்ச்சைகள் இருந்து கொண்டே இருந்தது. அது மட்டுமல்லாமல் சினிமாவில் இவருடன் பல திரைப்படங்களில் இணைந்து நடித்த ஜெயலலிதாவை இணைத்தும் பல சர்ச்சைகள் வந்தது. ஆனால் இவர்கள் இருவருக்கும் இடையே இருந்தது வெறும் நட்பும் அரசியல் ரீதியான உறவும் தான் என்று பலர் சொன்னனர். அது மட்டுமல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதாவின் அம்மாவுக்கு உங்களுடைய மரணத்துக்கு பின் ஜெயலலிதாவை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சத்தியம் செய்து கொடுத்திருந்தாராம். அதனால்தான் அவர் இறுதி வரை ஜெயலலிதா அவர்களை தன்னுடன் வைத்து பார்த்து கொண்டாராம். இப்படி பல திருமண சர்ச்சைகளில் சிக்கினாலும் மக்கள் அவரை கைவிடவில்லை. அதற்கு காரணம் இவர் மக்களுக்காக நேர்மையாக உழைத்ததுதானாம். இதனால்தான் அவர் தமிழகத்தில் 3 முறை முதலமைச்சராக மக்களால் முடிசூட்டப்பட்டார். முதலாவதாக பார்கவி என்ற பெண்ணை திருமணம் செய்தார். அந்த பெண்ணிற்கு அதாவது திருமணமாகி குழந்தை பெற்றெடுப்பதற்காக தாய் வீட்டிற்கு சென்ற போதுதான் அவங்க உடல்நலக் குறைவால் காலமானாங்க. இரண்டாவதாக சதானந்தவதியை திருமணம் செய்து கொண்டார். அவங்க காச நோயால் பாதிக்கப்பட்டு காலமாகிட்டாங்க. இப்படி ஒருவர் இறந்த பிறகுதான் இன்னொருவரை எம்ஜிஆர் திருமணம் செய்தார். ஆனால் இதில் நாம கவனிக்கப்பட வேண்டியது சர்ச்சையானது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜானகியை திருமணம் செய்ததுதான். ஜானகிக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கணபதி அப்படின்ற ஒரு கணவர் இருந்தார். அந்த கணவர் இருக்கும்போதே அவருடைய கணவர் ஜானகியுடைய கணவர் இருக்கும்போதே எம்ஜிஆர் ஜானகியை திருமணம் செய்ததுதான் மிக பெரும் சர்ச்சையானது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இந்த வரிசையில் 4ஆவதா நாம பார்க்க போறது நடிகர் சரத்குமார். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்தவர் தான் சரத்குமார். 1984இல் சாயா தேவி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு வரலட்சுமி என்ற மகள் இருக்காங்க. அதன் பிறகு 16 வருடங்கள் கழித்து கருத்து வேறுபாடு காரணமாக 2000ஆம் ஆண்டு இருவரும் விவாகரத்து செய்து பிரிந்துட்டாங்க. சரத்குமார் சில வருடங்களில் நடிகை ராதிகாவை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் சாயாதேவி தன் மகள் வரலட்சுமி சரத்குமாருடன் வாழ்ந்து வருகிறார். வெளி உலகத்திற்கு தன்னை பிரபலப்படுத்தி கொள்ளாத சாயாதேவி சமீபத்தில் மிக பெரும் ஒரு அதிர்வலையை கிளப்பியிருந்தாங்க. அதாவது சரத்குமாருடனான விவாகரத்து பற்றி. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விவாகரத்து பெற்று பிரியும் போது சிறு குழந்தை அப்பா வேண்டுமா அல்லது அம்மா வேண்டுமா என்று கேள்வி கேட்பாங்க அந்த குழந்தையிடம். அது மிகவும் தவறு. குழந்தைக்கு தாய் தந்தை இருவரும் முக்கியம்தான். விவாகரத்து செய்த பெண்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும். நானும் அந்த பிரச்சனைகளை கடந்து வந்தேன் என்றும், அது மட்டுமல்லாமல் சேவ் சக்தி என்ற பெண்களுக்கான அறக்கட்டளை மூலம் பல பெண்களுக்கு உதவி வருவதாகவும் சாயாதேவி தெரிவித்திருக்காங்க. அந்த அறக்கட்டளையை அவங்களுடைய மகள் வரலட்சுமி பேரில் துவங்கியதாகவும்
சாயாதேவி சொல்லியிருக்காங்க. அதாவது கருத்து வேறுபாடு காரணமாக இந்த 2 பேரும் பிரிந்துட்டாங்க அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம். 2000ஆம் ஆண்டு முதல் மனைவியை விவாகரத்து செய்த நடிகர் சரத்குமார் அவர்கள் 2001ஆம் ஆண்டில் நடிகை ராதிகாவை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிகளுக்கு ராகுல் என்ற மகன் இருக்காரு. இந்த தம்பதிகள் மிக அழகாக சிறப்பாக தற்போது வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம். நடிகர் சரத்குமாருக்கும் பார்த்தீங்கன்னா 2 திருமணமாகி இருக்கின்றது. 2 பேரை திருமணம் செய்திருக்கிறாரு. அடுத்து இந்த வரிசையில் 5ஆவதா நாம பார்க்க போறது நடிகர் பிரகாஷ் ராஜ். 80s காலகட்டத்தில் இருந்து சினிமாவில் நடிக்க துவங்கி தற்போது தனக்கென ஒரு அங்கீகாரத்தை பெற்று வைத்திருக்கின்றார் நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள். குணச்சித்திர வேடத்திலும் வில்லன் கதாபாத்திரத்திலும் இவரை மிஞ்ச தற்போது யாரும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இவருடைய நடிப்பு இருக்கின்றது. பல வில்லன் நடிகர்கள் இருந்தாலும் ரசிகர்களின் மனதில் சட்டென நினைவுக்கு வருவது பிரகாஷ் ராஜ் அவர்களின் முகம்தான். வில்லன் என்று சொன்னாலே இவரது பெயர் நினைவுக்கு வரும் அளவிற்கு தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்து வைத்திருக்கின்றார். முதலாக நடிகர் பிரபுவுடன் இணைந்து டூயட் என்ற படத்தில் நடித்திருந்தார். அதன் பிறகு ஏகப்பட்ட தமிழ் படங்களில் வில்லனாகவும் குணச்சித்திர வேடங்களிலும் கதாநாயகனாகவும் நடித்து தமிழ் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்ததோட திரைத்துறையில் ஒரு மிக பெரும் ஜாம்பாவனாக வலம் வந்திருக்கிறார். இந்த நிலையில் அவருடைய திரைத்துறை வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருந்தாலும் திருமண வாழ்க்கை சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். 1994ஆம் ஆண்டு லலிதா குமாரி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள். பிறகு கருத்து வேறுபாடு காரணமாக 2009ஆம் ஆண்டு இருவரும் சுமூகமாக விவாகரத்து பெற்றுவிட்டனர். இவர்களுக்கு பூஜா மேக்னா என்ற 2 மகள்கள் இருக்கின்றனர். இவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் தான் தற்போது மிக பெரும் அளவில் வைரலாகி வருகின்றது. பிரகாஷ் ராஜின் முதல் மனைவி லலிதா குமாரி தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட விரிசல் பற்றியும் இருவரும் பிரிய முடிவெடுத்த பிறகு தான் போட்ட கண்டிஷன் பற்றியும் மனம் திறந்து பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது பிரகாஷ் ராஜின் முதல் மனைவி லலிதா குமாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் இணைந்து கணவன் மனைவியாக வாழ்ந்த எங்களுக்குள் சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டது. அதனால் இருவரும் பேசி சுமூகமாக பிரிய முடிவெடுத்தோம். எங்களின் இந்த முடிவு மூலம் குழந்தைகள் பாதிப்படைய கூடாது என்பதற்காக யோசித்து முடிவு எடுத்தோம். மேலும் குழந்தைகள் விஷயத்தில் எது நடந்தாலும் இருவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பேசிக்கொண்டோம். நாம் இருவர் மட்டுமே பிரிந்து வாழ்கிறோம். ஆனால் நமது குழந்தைகளுக்கு அப்பா அம்மா நாம் தான் என்பதில் நாங்கள் தெளிவாக இருந்தோம். இதுதான் நாங்கள் பிரியும் போது நான் போட்ட கண்டிஷன் அப்படின்ட்டு பிரகாஷ் ராஜின் முதல் மனைவி லலிதா குமாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் இப்போது வரைக்கும் குழந்தைகளை அவர் நன்றாகத்தான் பார்த்து கொள்கிறார் என்றும் அவங்க சொல்லியிருக்காங்க. பிரகாஷ் ராஜ் லலிதா குமாரி தம்பதிக்கு 2 மகள்களோடு சேர்த்து ஒரு மகனும் இருக்காரு. மேகனா மற்றும் பூஜா என்ற மகள்களும் சித்து என்ற மகனும் இருக்காங்க. மகன் சித்து 2004ஆம் ஆண்டு காலமாகிட்டாரு. அதனைத் தொடர்ந்து 2009ஆம் ஆண்டு தான் லலிதா குமாரியை பிரகாஷ் ராஜ் விவாகரத்து செய்தார். பிறகு நடன இயக்குனரான போனி வெர்மாவுடன் நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு காதல் மலர்ந்திருக்கு. அதன் பிறகு 2010ஆம் ஆண்டு போனி வெர்மாவை 2வதாக திருமணம் செய்து கொண்டார் நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள். இவர்களுக்கு ஒரு மகன் இருக்கின்றார். வேதந்த் என்ற ஒரு மகன் இருக்கிறார் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இந்த வரிசையில் 6வதா நாம பார்க்க போறது நடிகர் கார்த்திக் அவர்கள். தமிழ் சினிமாவில் நவரச நாயகனாக வலம் வந்தவர் தான் கார்த்திக் அவர்கள். தமிழ் சினிமாவிற்கு பாரதி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்தின் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமானார் கார்த்திக். இந்த படத்தை தொடர்ந்து நினைவெல்லாம் நித்யா, மௌனராகம், ஆகாய கங்கை போன்ற பல ஹிட் படங்களை நடித்து முன்னணி நடிகராக வலம் வந்தார். அதன் பிறகு தமிழ், தெலுங்கு அப்படின்னுட்டு பல மொழிகளில் கலக்கலான படங்களையும் கொடுத்தார். இவரின் நடிப்பை விட இவருடைய பேச்சுக்கு பல ரசிகர்கள் இருந்தனர். இந்த நிலையில்தான் அவருடைய திருமண வாழ்க்கை மிக பெரும் அளவில் வைரலாகி வருகின்றது. 1988ஆம் ஆண்டு சோலைக்குயில் என்ற திரைப்படத்தில் தன்னுடன் நடித்த நடிகை ராகினியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். கார்த்திக் ராகினி தம்பதிகளுக்கு பிறந்தவர்கள்தான் கௌதம் கார்த்திக் மற்றும் கயன் கார்த்திக்.
அதன் பிறகு 1992ஆம் ஆண்டு ராகினியின் தங்கை ரதியை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு திரண் கார்த்திக் என்ற மகன் இருக்கின்றார் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். இந்த நிலையில் நடிகர் கார்த்திக் இரண்டாவது திருமணம் செய்தது பற்றி முதல் மனைவியின் மகனான பிரபல நடிகர் கௌதம் கார்த்திக் என்ன சொல்லியிருந்தார்னா, என்னுடைய அப்பா இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதால் என் அம்மாவும் பிரிந்து விட்டார்கள். நான் தனிமையில் வாடினேன். அப்பா சென்னையில் இருந்ததால் அம்மாவுடன் தான் மும்பையில் வசித்து வந்தேன் என்றும், 2 வருடத்தில் எப்போதாவது தன் அப்பாவிடம் இருந்து போன் வரும், எப்போதாவது தான் பார்க்க வருவார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. மேலும் சிங்கிள் மதராக என் அம்மா எங்களை வளர்த்தார். பிரச்சனைகள் வந்தாலும் அதையும் மீறி என்னையும் என் தம்பியையும் வளர்த்து வந்ததாக கௌதம் கார்த்திக் ரொம்பவே உருக்கத்தோட பேசியிருக்காரு. நடிகர் கார்த்திக் அவர்கள் அக்கா தங்கை இருவரையும் திருமணம் செய்து வாழ்ந்திருக்கிறார் அப்படின்றது குறிப்பிட வேண்டிய விஷயம். இந்த வரிசையில் 7ஆவதா நாம பார்க்க போறது நடிகர் பாக்யராஜ் அவர்கள். நடிகராகவும் இயக்குனராகவும் தமிழ் சினிமாவில் வலம் வந்தவர் தான் நடிகர் பாக்யராஜ் அவர்கள். இவருடைய திரை வாழ்க்கை ஒரு பக்கம் நன்றாக சென்றாலும் திருமண வாழ்க்கை ரொம்பவே சோகமாகவும் பிரச்சனைகளோடு தான் சென்று கொண்டிருந்தது. இவருக்கு 2 முறை திருமணம், 2 பெண்ணை திருமணம் செய்திருக்கிறாரு. இவர் ஒரு இயக்குனராக உச்சத்தில் இருந்தபோது ஒரு நாள் அவரிடம் வாய்ப்பு கேட்பதற்காக பூர்ணிமா வந்திருக்காங்க. அப்போது பூர்ணிமா பாக்யராஜ் இடம் ஒரு இயக்குனர் அப்படின்ற முறையில் இங்கிலீஷில் பேசிக்கொண்டே இருந்திருக்காங்க. அதற்கு நடிகர் பாக்யராஜ் அவர்கள் ஓகே see you என்ற 2 வார்த்தையில் முடித்து விட்டு போய்விட்டாராம். இதனால் பாக்யராஜ் ரொம்பவும் திமிர் பிடித்த ஆள் போல என்று பூர்ணிமா நினைத்திருக்காங்க. அதற்கு பிறகு பாக்யராஜை பற்றி பூர்ணிமாவும் மனம் திறந்து பேசியிருக்காங்க. அந்த நிலையில்தான் டார்லிங் 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 என்ற திரைப்படத்திற்காக கதாநாயகியை பாக்யராஜ் தேடிக்கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் பூர்ணிமாவின் நினைவு பாக்யராஜுக்கு வந்திருக்கின்றது. இந்த கேரக்டருக்கு பூர்ணிமா சரியாக இருப்பார் என்று பூர்ணிமாவை வர சொல்லி அவரிடம் கதை சொல்லியிருக்கிறார். அப்போதுதான் நீங்கள் ஏன் முதலாவது முறையாக நான் உங்களை சந்திக்கும் போது அப்படி நடந்து கொண்டீர்கள் என்று பூர்ணிமா கேட்க, அதற்கு பாக்யராஜ் நீங்கள் பேசிய ஆங்கிலம் எனக்கு புரியவில்லை, அதனால் தான் உங்களை அங்கிருந்து கிளப்புவதற்காக அப்படி சொன்னேன் என்று பாக்யராஜ் சொல்ல பூர்ணிமாவும் சிரித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து டார்லிங் 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 என்ற படம் தொடங்கப்பட்டிருக்கின்றது. அந்த திரைப்படத்தின் போது கூட பாக்யராஜ் மற்றும் பூர்ணிமா இடையே இயக்குனர் நடிகை என்ற உறவுதான் இருந்திருந்தது. இந்த சமயத்துல தான் பாக்யராஜ் அவர்களின் முதல் மனைவியை பற்றி நாம பார்க்க போறோம். 1976 மன்மத லீலை என்ற படத்தின் மூலமாக அறிமுகமான பின் அடுத்தடுத்த படங்களில் கமிட் ஆகி தமிழ், மலையாளம், தெலுங்கு போன்ற படங்கள்ல நடித்து வந்தவங்க தான் பிரவீனா. இதனை அடுத்து 1981 இயக்குனர் பாக்யராஜை திருமணம் செய்து கொண்டாங்க பிரவீனா. திருமணமாகிய 2 ஆண்டுகளில் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இளம் வயதிலேயே காலமாகிட்டாங்க. அதன் பிறகு ஒரே வருட இடைவெளியில் நடிகை பூர்ணிமாவை திருமணம் செய்து மகன் மற்றும் மகளை பெற்றெடுத்தார். அதாவது 1984 பூர்ணிமாவை பாக்யராஜ் திருமணம் செய்து கொண்டார். இப்ப அந்த சம்பவத்துக்கு வருவோம். அதாவது பூர்ணிமா மற்றும் பாக்யராஜுடைய உறவு பார்த்தீங்கன்னா அந்த டார்லிங் டார்லிங் திரைப்படத்தின் போது பார்த்தீங்கன்னா நன்றாகத்தான் இருந்தது. அந்த சமயத்தில் பாக்யராஜின் முதல் மனைவி பிரவீனாவும் உயிரோடு இருந்திருக்காங்க. அதே போல பூர்ணிமா பாக்யராஜ் வீட்டுக்கு அடிக்கடி வந்திருக்காங்க. பிரவீனா மற்றும் பூர்ணிமா இடையேயும் நல்ல நட்பு ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பாக்யராஜ் மற்றும் பிரவீனாவின் திருமண நாளும் பூர்ணிமாவின் பிறந்த நாளும் ஒன்றுதானா. அந்த நேரத்தில் தான் திடீரென பிரவீனா உடல்நலக் குறைவு காரணமாக காலமாகியிருந்தாங்க. அதனால பாக்யராஜ் மிகவும் வருத்தத்தில் இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்துல தன்னுடைய மன நிம்மதிக்காக பாக்யராஜ் அவர்கள் கோவா போயிருக்காரு. அப்போது பாக்யராஜின் வீட்டில் அவருடைய அண்ணன் பாக்யராஜை அடுத்த திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தி இருந்திருக்கிறாரு. ஆனால் பாக்யராஜ் முதல் மனைவி பிரவீனாவை மறக்க முடியாத நிலையில் இருந்திருக்கின்றார். பிறகு ஒரு கட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கை பாதை மாறி போய்விடக் கூடாது என்று பயந்து திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்திருக்கிறார். இந்த நிலையில் தான் மீண்டும் பூர்ணிமாவை சந்தித்த பாக்யராஜுக்கு அவருடைய எளிமை பிடித்திருக்கின்றது. அவரை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்த பாக்யராஜ் அவரிடம் அதை சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்திருக்காரு. அப்போது பூர்ணிமா அடுத்த நாள் நான் பாரிஸுக்கு ஒரு படப்பிடிப்புக்காக போகிறேன் என்று சொல்லியிருக்காங்க.
இதற்கு பாக்யராஜ் சரி நீங்க அங்க போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்று சொல்லி அனுப்பியிருக்கிறாராம். சரி என்று கிளம்பிய பூர்ணிமா அடுத்த நாள் பாரிஸிலிருந்து பாக்யராஜுக்கு போன் செய்திருக்கிறார். அப்போது பாக்யராஜ் போன் எடுக்கவில்லையாம். அவருடைய உதவியாளர் தான் போன் எடுத்திருக்கின்றார். அவர் என்ன நினைச்சிருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு ரசிகையாக இருக்கும் என்று நினைத்திருக்கிறார். பிறகு பாக்யராஜிடம் போன் வந்தது பற்றி சொல்ல பாக்யராஜ் அவரை திட்டிவிட்டு போன் பக்கத்திலேயே அமர்ந்திருக்கிறார். அடுத்த நாள் பூர்ணிமா போன் செய்ததும் பாக்யராஜ் பேசியிருக்கிறார். அப்போது பேசிக்கொண்டிருக்கும் போது பூர்ணிமாவிடம் தன்னுடைய காதலை பாக்யராஜ் சொல்லியிருக்கிறார். அதற்கு பூர்ணிமா தன்னுடைய அம்மாவிடம் பேசுங்கள் என்று கூறிவிட்டாராம். அதனைத் தொடர்ந்து பாக்யராஜ் பூர்ணிமாவின் குடும்பத்திடம் பேசி அவருடைய சம்மதத்தையும் பெற்றுதான் பூர்ணிமாவை இரண்டாவதாக பாக்யராஜ் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார். அடுத்து இந்த வரிசையில் எட்டாவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் அரவிந்த் சாமி. முதல் படத்திலேயே அமுல் பேபி என பெண் ரசிகர்களால் கொஞ்சப்பட்டவர் தான் அரவிந்த் சுவாமி. தனது திரைப்பயணத்தின் ஆரம்பத்திலேயே இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் தளபதி, ரோஜா, பாம்பே என 3 படங்களில் நடித்தவர் அரவிந்த் சாமி அவர்கள். 1995ஆம் ஆண்டு பாம்பே திரைப்படம் வெளியாவதற்கு முன்பே திருமண வாழ்வில் காலடி எடுத்து வைத்தார் நடிகர் அரவிந்த் சாமி அவர்கள். நடிகர் அரவிந்த் சுவாமி 1994ஆம் ஆண்டு காயத்ரி ராமமூர்த்தி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அரவிந்த் சுவாமி காயத்ரி தம்பதிக்கு 1996ஆம் ஆண்டு முதல் குழந்தையாக மகள் ஆதிரா பிறந்தார். அதன் பிறகு இந்த தம்பதிக்கு 2000ஆம் ஆண்டு இரண்டாவது குழந்தையாக மகன் ருத்ரா பிறந்தார். அறியப்படாத காரணத்தினால் அரவிந்த் சாமி காயத்ரி ராமமூர்த்தி தம்பதியினர் 2003ஆம் ஆண்டிலிருந்து பிரிந்து வாழ ஆரம்பித்தனர். இந்த ஜோடி 7 ஆண்டுகள் பிரிந்து வாழ்ந்த நிலையில் 2010ஆம் ஆண்டு விவாகரத்து பெற்றனர். விவாகரத்திற்கு பிறகு தனது முதல் மனைவி காயத்ரி ராமமூர்த்திக்கு 75 லட்சம் ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக அளிக்க நீதிமன்றம் உத்தரவின் பெயரில் அதனை கொடுத்தார் அரவிந்த் சாமி அவர்கள். மேலும் காயத்ரி ராமமூர்த்தி மறுமணம் செய்து கொள்ளாத வரையில் மாதம் 1 லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டிருந்தது. எந்த சூழ்நிலையிலும் இந்த தொகை அதிகரிக்க முடியாது என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் விவாகரத்திற்கு பிறகு குழந்தைகளை தன்னுடைய கஸ்டடியில் வைத்துக்கொள்ள நீதிமன்றத்தில் அனுமதி பெற்றார் நடிகர் அரவிந்த் சுவாமி அவர்கள். காயத்ரி ராமமூர்த்தியை விவாகரத்து செய்த பிறகு தனது காதலியும் வக்கீலுமான அபர்ணா முகர்ஜியை 2012ஆம் ஆண்டு அரவிந்த் சாமி அவர்கள் திருமணம் செய்து கொண்டார் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இந்த வரிசையில் 9ஆவதாக நாம் பார்க்க போகிறது காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர்கள். காதல் மன்னன் என்று அடைமொழி கொண்டதற்கு ஏற்ப காதல் மன்னனாகவே வாழ்ந்திருக்கிறார் ஜெமினி கணேசன் அவர்கள். காதல் மன்னன் மட்டுமல்ல, திருமண மன்னன், கல்யாண மன்னன் என்று சொல்லும் அளவிற்கு ஏகப்பட்ட திருமணங்களையும் செய்திருக்கிறார் ஜெமினி கணேசன் அவர்கள். அதாவது 19 வயதில் அலமேலு என்பவரை திருமணம் செய்து அவர் மூலம் 4 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார் ஜெமினி கணேசன் அவர்கள். அதன் பிறகு புஷ்பவல்லி மற்றும் நடிகை சாவித்திரியை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். புஷ்பவல்லி மூலம் 2 பெண் குழந்தை மற்றும் நடிகை சாவித்திரி மூலம் 1 மகன் 1 மகள் என்று 2 பேர் இருக்காங்க ஜெமினி கணேசன் அவர்களுக்கு. மொத்தம் 3 மனைவிகள். முதல் மனைவிக்கு 3 குழந்தைகள், இல்லை 4 குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள். இரண்டாவது மனைவிக்கு 2 பெண் குழந்தைகள். மூன்றாவது மனைவிக்கு 1 மகன் மற்றும் 1 மகள். ஆக மொத்தத்தில் 4, 5, 6, 7, 8 குழந்தைகள் ஜெமினி கணேசன் இருக்காங்க 3 மனைவிகளின் மூலமாக. 8ல் 7 பெண் குழந்தைங்க, ஒரே ஒரு ஆண் குழந்தை. ஜெமினி கணேசன் அவர்களுடைய காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இதோட முடியல. தன்னுடைய 78வது வயதிலையும் ஜூலியானா அப்படின்ற பெண்ணையும் ஜெமினி கணேசன் அவர்கள் திருமணம் செய்து கொண்டு ஒரு காதல் மன்னனாக, கல்யாண மன்னனாக ஜெமினி கணேசன் உலா வந்து இருக்கின்றார் என்பது இதன் மூலமாக தெரிய வந்திருக்கின்றது. அடுத்து இந்த வரிசையில் கடைசியாக 10ஆவதாக நாம் பார்க்க போகிறது நடிகர் செல்வராகவன் அவர்கள். இயக்குனராகவும் நடிகராகவும் தமிழ் சினிமாவில் முத்திரை பதித்தவர் தான் செல்வராகவன் அவர்கள். ஏகப்பட்ட ஏற்ற இறக்கங்களை சினிமாவில் கண்ட அவருக்கு அவருடைய சொந்த வாழ்க்கையும் அதேபோல் ஆகிவிட்டது. அதாவது சொந்த திருமண வாழ்க்கையும் அவருக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக மாறிப்போனது.
அவருடைய பட ஹீரோயினான சோனியா அகர்வாலையே, பிரபல நடிகையான சோனியா அகர்வாலையே அவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டார். ஆனால் திருமணமான சில வருடங்கள்லேயே அவங்க இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து சென்றுட்டாங்க அப்படின்றது பலருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் அதன் பிறகு மீண்டும் செல்வராகவன் அவர்கள் சில வருடங்கள்லேயே கீதாஞ்சலி அப்படின்ற பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில தான் கீதாஞ்சலி சமீபத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதாவது செல்வராகவன் மீது காதல் வர என்ன காரணம் அப்படின்ட்டு. செல்வராகவன் இயக்கத்தில் நடிகர் ஆர்யா மற்றும் அனுஷ்கா நடிப்பில் வெளியான இரண்டாம் உலகம் எனும் படத்தின் கதையை படித்த அந்த கதையை எனக்காகவே எழுதியது போல் இருந்தது. ஆகவே இதனை உணர்ந்து செல்வராகவன் தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்றத முடிவு செய்து அவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டேன். சமீபத்தில் தான் செல்வராகவன் மற்றும் கீதாஞ்சலி தம்பதியினருக்கு பார்த்தீங்கன்னா 3வது குழந்தை பிறந்தது அப்படின்றதான் குறிப்பிட வேண்டிய விஷயம். அதாவது 2021ஆம் ஆண்டு அவர்களுக்கு 3வது குழந்தை பிறந்தது. நடிகர் செல்வராகவன் மற்றும் கீதாஞ்சலி தம்பதியினர் தற்போது சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. நடிகர் செல்வராகவனும் பார்த்தீங்கன்னா 2 முறை திருமணம் செய்திருக்கிறாரு. 2 பெண்களை திருமணம் செய்திருக்கிறாரு. அதாவது பல முறை பல பெண்களை திருமணம் செய்த இந்த 10 நடிகர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றதையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. அதையும் தாண்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பவத்தை பற்றி? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பல பெண்களை திருமணம் செய்த பிரபலமான இந்த 10 தமிழ் நடிகர்களை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்.